1864ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருந்த மார்குவஸ் பால்தி விப்ரே என்பவர் ஒரு வித்தியாசமான பொருளை தோண்டி எடுத்தார். அது தந்தத்திலான ஒரு பெண்ணின் சிலை. தலை இல்லை, மார்புகள் இல்லை, ஆனால் பெண்ணுறுப்பை மட்டும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமில்லாமல் வெளிப்படுத்தியதால் அந்த சிலைக்கு வெக்கங்கெட்ட வீனஸ் என்று பெயர் வைத்தார் விப்ரே. வீனஸ் என்பவள் ரீனைசான்ஸ் காலத்து ஓவியர்களால் மிகவும் அதிகமாக சித்தரிக்கப்பட்ட பண்டைய காலத்து பெண் கடவுள். வழக்கமாக அவளது ஓவியங்களும் சிற்பங்களும் வெக்கத்துடன் தன் நிர்வாணத்தை மறைக்க முயலும் சாது பெண்ணாக அவளை சித்தரிக்கும். இந்த பழம்பெண் பொம்மையோ வெட்கமே படாமல் தன் நிர்வாணத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்த கிண்டலாய் அவளை வெக்கங்கெட்ட வீனஸ் என்று கூப்பிட்டார் விப்ரே. அதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த வெக்கங்கெட்ட வீனஸை உருவாக்கியது யார்? அவளை ஏன் உருவாக்கினார்கள்? வேலை மெனக்கெட்டு ஏன் இப்படி ஒரு சிலையை உருவாக்க வேண்டும் என்று பல கேள்விகள் சிலர் பேர் மனதில் குடைய பெரும்பாலானவர்களுக்கு இப்படி ஒரு சிலை கண்டுபிடிக்கப்பட்டதே தெரியாமல் இருந்தது. இதற்கிடையில் 1871 தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் புத்தகத்தின் அமளியெல்லாம் அடங்கிய பிறகு டார்வின் டீசன்ட் ஆஃப் மேன் அண்ட் செலக்ஷன் இன் ரிலேஷன் டு செக்ஸ் என்கிற தன் அடுத்த புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகத்தில் பெண்களை இன்னும் அதிக முக்கியத்துவம் உள்ளவர்களாக காட்டினார் டார்வின். எப்படி விவசாயி சிறந்த விதைகளை தேர்ந்தெடுத்து அதிக மகசூல் பெறுகிறானோ, எப்படி குதிரை வியாபாரி சிறந்த ஆண் பெண் குதிரைகளை கலக்கவிட்டு வீரியமிக்க அடுத்த தலைமுறையை உருவாக்க முயல்கிறானோ, அதுபோலவே காட்டில் வாழும் பெண் உயிரினங்கள் ஆண்களிலேயே சிறந்ததை பார்த்து தேர்ந்தெடுப்பதால் தான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்ற வலிமை உள்ளதே வெல்கிறது. ஆக பெண் தான் ஆணை தேர்ந்தெடுக்கிறது. அந்த தேர்வில் வெற்றி பெறவே ஆண் விலங்குகள் பெண்ணை கவர தங்கள் உடல் கவர்ச்சியை கடைபரப்பி காட்டுகின்றன என்றார் டார்வின். இந்த புத்தகம் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் போல சக்கை போடாததினால் நிறைய பேருக்கு டார்வினின் இந்த கருத்து தெரியாமலேயே போனது. ஆண்கள் இதை படித்தால் கோபித்துக் கொள்வார்களே என்று உணர்ந்து மிக கடினமான மொழியில் லேசில் புரியாதபடி எழுதியதால் அவர் நினைத்தது போலவே பெரும்பாலானோருக்கு அவர் எழுதியது புரியவே இல்லை. புரிந்து கொள்ளும் அளவுக்கு அறிவு இருந்தவர்களுக்கு அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளும் ஞானமும் இருந்ததால் கலிலியோவின் நிலைமை ஏற்படாமல் டார்வின் உயிர் தப்பினார். மத நூல்களின் கோட்பாடுகளுக்கு எதிரான கருத்துக்களை பகிரங்கமாக எழுப்பிய பிறகும் டார்வினின் கண்களை சாமி குத்தாதது விட்டதும், சாமி பெயர் சொல்லி யாரும் அவரை தண்டிக்காது விட்டதும் பல பேரை யோசிக்க வைத்தது. டார்வினுக்கு முன்னாலும் மத நூல்களை சொன்னது பொய் என்று பல பேர் நிரூபித்தனர். உலகம் தட்டை என்று எல்லோரும் நம்பிய போது உலகை சுற்றி இந்தியாவுக்கு போய் வந்தேன் என்று வாஸ்கோடகாமா சொன்னபோதே எல்லோருக்கும் லேசாக சந்தேகம் வர ஆரம்பித்தது. அதற்கு முன்பே இந்தியா போகிறேன் என்று போன கொலம்பஸ் அவரை யாரும் கேள்விப்பட்டிராத அமெரிக்கா என்கிற புதிய கண்டத்தை கண்டுபிடித்தார். பிறகு குக் என்பவர் ஆஸ்திரேலியா என்கிற இன்னொரு கண்டத்தையும் கண்டுபிடித்தார். இதனால் அதுவரை எல்லோருக்கும் இருந்த உலகம்னா இதுதான் என்கிற மனக்கணக்குகள் பொய்த்து போய் மத நூலில் சொல்லாததும் நிறைய இருக்கும் போல என்கிற தெளிவும் மக்களுக்கு ஏற்பட ஆரம்பித்தது.